கேகேஆர் ஆரம்பிப்போமா? ஓப்பனிங் யார் வருவா? இல்ல ஃபர்ஸ்ட் நான் வந்து யார் யார் எடுத்தாங்கன்னு சொல்லிடுறேன். ஆ, கேமரான் கிரீன் எடுத்தாங்க, ம், ராகுல் திருப்பதி, இவங்க எல்லாம் பேட்டர் லிஸ்ட்ல எடுத்திருக்காங்க. ம், அப்புறம் கீப்பர்ல ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட், அப்புறம் ஆ, ஒரு இந்தியன் பிளேயர் தேஜஸ்வி ஆ, தஹியான்னு எடுத்திருக்காங்க. ஆ. ஆல்ரவுண்டர்ஸ்ல ரச்சின் ரவீந்திரா, சர்தக் ரஞ்சன், அதுக்கப்புறம் பவுலர்ஸ்ல பத்திரானா, முஸ்தபிசர், ஆகாஷ்தீப், கார்த்திக் தியாகி, ஒரு ஸ்பின் பவுலர் பிரசாந்த் சொலாங்கி. அவ்வளவுதான். ம். இதுதான். அதான் சிஎஸ்கேல இருந்த மூஞ்சிகளே நிறைய பேர் இங்க இருக்கிறாங்கப்பா. இங்க முதல்ல ம். சிஎஸ்கேல பார்த்த அங்கதான் மாதிரி. பிராவோ இருக்காரா, அதனால வந்துட்டு அவர் ஆமா. என்ன அவரோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கா என்னன்றது தெரியல. இங்க இருந்து ஆ, போறவங்க எல்லாம் அங்கதான் போறாங்க. ஆமா, ஆமா, ம். ஆமா, ஆமா. எனக்கு எப்படி தோணுதுன்னா, டிம் ஆ, சைஃபர்ட், ம். கேமரூன் கிரீன், ரஹானே 3 பேர்ல டாப் 3 யாருன்னா ஓபன் பண்ணிக்கிட்டோம். நம்பர் 4ல இவர் ஓகே. ரகுவன்சி வருவாரா? ஆ, மோஸ்ட்லி ஆ, ஆ. ரகுவன்சி. 5ல எனக்கு ரிங்கு. ஓகே. ரிங்கு, ரோமன் பவுல். 6. அடுத்து ஆ, எனக்கு சுனில் நரேனு. 7. ம். ஆ. சுனில் நரேனு. அதுக்கடுத்து வந்துட்டு எனக்கு வருண், இவரு பத்திரானா, அர்ஷித் பத்திரானா எப்படி ராணா, எடுப்ப? ரமன்தீப் தான். பத்திரானா எப்படி எடுப்ப? 5 ஃபாரின் இருந்தா டிம் சைஃபர்ட், நரேனு, அப்புறம் யாரு? ஆமா, ஆமா. கேமரன் கிரீனு, ஆ, பவலு நரேனு, பத்திரானா எப்படி 5 பேர் வரும்? அப்ப பவல் ஆடாம வேற யாரு இந்தியன் பேட்டர் இருக்கா? அதான் அந்த அந்த இடத்துக்கு ரமன்தீப் போட்டு அப்படியேதான் பவுலிங் யூனிட். பத்திரானா, ம். இவரு நரேனு, அர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி முடிஞ்சிச்சா? இன்னொரு ஆமா. இன்னொரு இது. வைபவ் வரவரா. அப்ப இம்பாக்டா இவங்க வேணும்னா பேர் என்னது? இப்ப இம்பாக்டா என்ன லேக்கிங்கா இருக்கு, பேட்டிங்கா பவுலிங்கா? இம்பாக்ட் வேணும்னா பேட்டிங் தான் அனுகுல் ராய் வந்துட்டு ஸ்மார்ட்ல நல்லா பண்ணிருப்பாரு போல இருக்கு. சோ அனுகுல் ராய கன்சிடர் பண்ணலாம். ஃபீல்டிங்க்கு ம். மட்டுமே ம். வச்சிருக்காங்க. ம். அனுகுல் ராய் இஸ் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட். அதான் அவங்க கேகேஆர் யூட்டிலைஸ் பண்றது ஒன் நாட் மேட்சஸ் கொண்டு வராங்க. அப்புறம் சப்ஸ்டியூட் ஃபீல்டிங்க்கு வச்சுக்கிறாங்க. சான்ஸே கொடுக்க மாட்டேன்றாங்கன்றேன். ஒழுங்கா வாய்ப்பு கொடுத்தா ஜடேஜா அடுத்த ஒரு ஜடேஜா ரீப்ளேஸ்மெண்ட் கூட ஆகலாம் அவன். அவருக்கு என்ன வயசாகுது? சாரி, அக்சர். அக்சரோட ரீப்ளேஸ்மெண்ட் ஆகலாம். அக்சர் தான் ஜடேஜாவோட ஜடேஜாவோட ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்களே. இல்ல, அந்த பண்ணிட்டாங்க. கமாடிட்டி வந்துட்டே இருக்குல்ல, நமக்கு இந்தியா கிடைச்சுக்கிட்டே இருக்குல்ல. லெஃப்ட் ஆர்ம் எஸ், எஸ், எஸ். ஸ்பின்னர். பினிஷிங்கும் பண்றான்டா. ஃபைனலே இன்னும் 20 பால் 40 இருந்துச்சுன்னா சைஃபர்ட் ஆலனி நம்பி எப்படி போக போறாங்க அப்படின்ட்டு எனக்கு என்னமோ அந்த டீம்ல ஒரு இதே இல்லை. இப்ப பாரு, சைஃபர்ட் ஆலான்னு போறாங்க. அவங்க என்ன ப்ரூவ் பண்ணாத ஒரு இதுதான். பிளஸ் ரஹானே பிளஸ் ரகுவன்ஷி 3 வருவான்னு நான் நினைக்கிறேன். மேபி கேம் கிரீன் 4 போவான்னு நினைக்கிறேன். ஆர் 3-4. ஏன்னா ரகுவன்ஷி வந்து அவனுக்கு கொஞ்சம் பவர் பிளேல கிடைச்சாதான் பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணுவான். இல்லைன்னா எப்படி ஆடுவான் அப்படின்னு எனக்கு தெரியல. 3-4 வந்துச்சு. ரிங்கு 5. இப்ப அந்த பவல் 6 வர்றான். ஒருவேளை இப்ப பவல் தான் 6 வர வேண்டியது. இப்ப ஆள் இல்ல, அதுக்கு பதிலா ரமன்தீப் போறாங்களா? நீங்க சொன்ன அதே லைன் தான். இப்ப சைஃபர்ட்டும் ஆளன்னு ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா என்ன பண்ண போறாங்க? மறுபடியும் ரச்சினிக்கு தான் போக போறாங்க. வேற ஓபனர்ஸ் இல்ல. ஆமா. ஒய் நாட் சுனில் சுனில் நாராயண் வந்துட்டு பேக் டு ஓப்பனிங்ல போட்டுரு. அதுதான் 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 என்னோட இது. அந்த அததான் நான் வந்து சொல்றேன். கேம்பிள் ஸ்டார்ட் அந்த பண்ணேன். கேம் தக்குவா தான் இல்ல, வந்துட்டு அந்த கேம்பிள் எடுத்து எடுத்து தான் உங்களுக்கு ஒரு தடவை கிளிக் ஆயிடுச்சு. அந்த அந்த டப்புன்னு ஸ்டார்ட் கேம்பிள் ஆச்சு. அந்த கேம்பிள் எடுக்கும்போது உனக்கு ஒரு என்ன கிடைக்குதுன்னா, ரவுமன் பவாலுங்கிற ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் கிடைக்கிறான். ஏன்னா உனக்கு மிடில் ஆர்டர் இல்ல. ரமன்தீப் இஸ் பினிஷர். அவனை கொண்டு போய் நீ ஃபைவ்ல போட போற. எனக்கு ஓகேவா? ரிங்கு பினிஷர் தான். இல்ல, எனக்கு ரெய்னா வச்சு ரெய்னா ரெண்டாவது நரேன் வந்துட்டு ஓப்பனிங் பண்றப்ப எனக்கு பினிஷரா வந்துட்டு இவர் இருந்தாரு, பிக்மேன். யாரு? ரசலா. ரசல் இருந்தாரு. ரசல். அவர் ப்ரூவன் ஓகே. கமாடிட்டி. நீ பவல் போடுறியா? ம். பவல் வந்துட்டு ஆல்ரெடி ஐபிஎல்ல வந்துட்டு அவ்வளவு குட் நேம் இல்ல. மேட்ச் ஆடி இருக்கான், ஆனா பினிஷ் பண்ணது இல்ல. ஸ்ட்ரகிள் பண்ணி இருந்திருக்கான். அவனை வச்சு நிறுத்தி இருக்காங்க. ஸ்பின் போட்டு நிறுத்துவாங்க, இல்லாட்டி வைடா போட்டு நிறுத்துவாங்க. அவன் ரீச்சுக்கு போடாம போட்டு நிறுத்தி நிறுத்துவாங்க. இருக்காங்க. நீ வந்து நீ ஏன் பினிஷிங் விடுறேன்னு கேக்குறேன். நான் என்ன சொல்றேன், ரமன்தீப் பினிஷரை கொண்டு போய் நம்பர் 5 ஆட வைக்கணுமான்னு கேக்குறேன். நம்பர் 5 ரிங்கு தானே ஆடுறான். ரிங்கு ரிங்கு ரமன்தீப் ரிங்கு 5 பேர்ல பினிஷர் தான்டா. பினிஷ் சரி, பண்ணுவான். ரிங்கு வந்து பினிஷர் தான் அந்த டீம்ல. ஆஹ் ஆஹ் இப்போ அதான். வந்து அங்க இடம் இல்லைன்னு தான் ரிங்கு கொண்டு போய் 5ல போடுறோம். ஆமா, பினிஷிங் டியூட்டி அவன் தான் பார்க்க போறான். எனக்கு கூட சப்போர்ட்டிங் நிறைய அந்த ம். சைடு இருப்பான், அவ்வளவுதான். நான் என்னோட இது ஐடியா ஆஹ் என்னன்னா, ஒருவேளை அவங்க ஒர்க் ஆகல அப்படின்னா நரேனை கொண்டு போய் போட்டுட்டோன்னு வச்சுக்கோவேன். இன்னொரு பேட்டர் பவல் உள்ள வந்து ஸ்டார்டிங் 5க்கு பண்ணிக்கலாம். வருவான். பவல் வந்து பவலோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குடா. அவன் ஒரு ஏன்னா ஒரு வெஸ்ட் கேப்டன் பண்ணியிருக்கான். அவன் ஆல் அரௌண்ட் த வேர்ல்டு ஓரளவுக்கு டீசெண்டா தான் அடிக்கிட்டு இருக்கான். இப்ப பவர் கிரேம் இப்பெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் அடிக்கிறான். ஆனா அப்படிங்கும்போது அந்த கம்பேரிட்டிவ்லி நம்பர் 5 சைஃபர்ட் ஒரு பெட்டர் ஆப்ஷன் தானே, பேட்டர் தானே. சந்தோஷம். அடிச்சா சந்தோஷம். நான் வந்து அப்படி இல்லாத போது கம்பேர் தான் சொல்ல பண்றதா வர்றேன். வந்துட்டு
அட்லீஸ்ட் பவலுக்கு வந்துட்டு இந்தியால கொஞ்சமாவது சக்சஸ் இருக்கு. சைஃபர்ட் வந்துட்டு எப்போ சைஃபர்ட் இந்தியால எப்படி அடிச்சாரு தெரியல. அப்படின்னு. ஒருவேளை விக்கெட் போயிடுச்சுன்னா நின்னாடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. அப்புறம் ரிங்கு சிங், ரமன்தீப், அனுகுல் ராய் எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லெவன்லயே ஆட வைக்கலாம். அது ஆமா. போக நரேன், வருண், ராணா, பத்திரானா. ஏன்னா 2 பேரும் ஆனா டாப் ஆர்டர் என்னன்னா பிளேயர் அனுகுல் எடுத்து ராய் உள்ள வச்சிருக்காங்க. ஆட வைக்காததுக்கு ஒரு ரீசன் என்னன்னா 3 ஸ்பின்னர் ஆயிருவாங்க. அனுகுல் ராய், நரேன், கரெக்ட். வருண். சக்கரவர்த்தியும் அது சுனில் அந்த நாராயணையும் பிரேக் பண்ணிட்டு வர முடியாது. வைபவரா தான் மெயின் ஆடுவான். அனுகுல் ராய் வந்து இம்பாக்ட்ல இருக்கும். இம்பாக்ட் ஆடலாம். இது ஒண்ணுதான். மத்தபடி எனக்கு டிம் சைஃபர்ட்டும் ஆளன்னு ஆடுவாங்களாங்கிறதான் என்னோட கேள்வி. அது வந்து மத்தபடி எந்த இதுவும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஆடுவாங்க. அதனாலதான் ஒரு 2 ஓப்பனருக்கு போயிருக்காங்க. ஒரு 2 ஃபாரின் ஓப்பனருக்கு. இல்லாட்டி இப்ப நரேன் தான் ஓப்பனிங் தெரிஞ்சுட்டா மிடில் ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. பேஸ் பிரைஸ்ல தானே எடுத்து வச்சிருக்காங்க. அவனதான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுல எந்த சந்தேகம் இல்ல. இல்ல அப்புறம் இதை நான் பிளேயிங் லெவன் கூட ஓகே. எனக்கு என்னமோ பேக்கப் எல்லாம் புவரா எடுத்திருக்க மாதிரி தோணுதுடா. மறுபடியும் ஒரு ரச்சின் எடுத்திருக்காங்க. ஈஸ் பேக்கப் ஃபார் இது. ஃபிஸ் நல்ல பேக்கப் தான் பத்திரானாக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆகாஷ்தீப் வந்து பவுலிங் பேக்கப், ஓகேவா. உம்ரான் மலிக்கு ஒரு பவுலிங் பேக்கப். பேட்டிங் பேக்கப்பே எனக்கு இல்லாத மாதிரி தோணுது. ஏன்னா ஆல்ரெடி அஜினிகே ரஹானும் ரகுவன்சியும் ஒரு டீசென்டான அடிச்சு டைம் ரொட்டேட்டிங் அண்ட் டைம் பண்ற பிளேயர்ஸ். இப்ப இவங்களுக்கெல்லாம் பேக்கப் யார் இருக்கா? பாண்டே, திருப்பதி தான் இருக்காங்க. வேற பேட்டிங் பேக்கப்பே கிடையாது. புரியலையே. 11 பேர் தான் விளையாட போறாங்க. திருப்பதி பாண்டியெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க இல்லடா, சும்மா ஒரு பேக்கப். ரீப்ளேஸ்மென்ட் தான் பண்ணோம், வேற வழி இல்ல. இப்ப ரஹானே வந்து ஏன் கான்பிடென்டா சொல்றேன்னா 2-3 வருஷமா ஸ்மார்ட்ல சூப்பர் ஆடுறான், T20 நல்லா ஆடுறான். ஆடலைன்னா ரஹானே ஒரு கன்சர்ன் தான். நான் வந்துட்டு இந்த ஏஐ எல்லாம் வந்துட்டு ப்ராபபிள் 11 பெஸ்ட் 11 எல்லாம் கேட்டு வச்சிருந்தேன். சோ கேகேஆருக்கு வந்துட்டு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, எய்தர் ரச்சின் ஆர் ஃபின் ஆலன், அவங்க கூட வந்துட்டு டிம் சைஃபர்ட், 2 ஓவர்சீஸ் ஓபனர்ஸ். கேப்டன் ரஹானே at 3, அன்கிஷ் ரகுவன்சி at 4, கேம் கிரீன் at 5, பவல் at 6, ரிங்கு at 7. 6 and 7 ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ரிங்குவும் ரமன்தீப்பும் எதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம். ஃபாலோடு பை சுனில் நரேன், ஹர்ஷித் ராணா, கேம் கிரீன் எங்க? கேம் கிரீன் at 5, அன்கிஷ் ரகுவன்சி 4, கேம் கிரீன் at 5, ரிங்கு at 6, ரமன்தீப் at 7, சுனில் நரேன் at 8, ஹர்ஷித் ராணா, பத்தி ராணா, சக்கரவர்த்தி. இம்பாக்டா வைபவரரை கொண்டு வந்து வச்சுக்கலாம். 5 ஃபாரின்ல ஆகல. இல்ல நானா ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் பவல்ல ஒரு ரெண்டுல யாரோ ஒருத்தர் ரச்சின் ஆர் இல்ல பவல் கிடையாது. டீம் சைஃபர்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாரு. சோ அந்த 2 ஓபனர்ல ஒருத்தர். இல்ல ரச்சின் ரவீந்திர ஆர் ஃபின்னாலன் டீம் சைஃபர்ட் அவனு விளையாடுறான் தானே. அதுதான் 3 பேர்ல 2 ஓபனர்ஸ்ரா லாப். அப்ப 2 ஃபாரின் ஓபனர்ஸ், கேம் கிரீன் 3, சுனில் நரேன் 4. அப்புறம் எப்படி பத்திரானா விளையாடுவான்? ஆமா, பத்திரானா எப்படி ஆடுவா? பவுலிங் அப்படிதான் இந்த ஏஐல போட்டு வச்சிருக்காங்க. அப்படிதான் போட்டிருக்காங்க. அதனாலதான் நான் அதையே திரும்ப கேட்டுட்டு இருக்கேன். அப்புறம் மெனக்கெட்டு 18 கோடி வரைக்கும் போய் எடுத்து வச்சிருக்கான்ல, பத்தி ஆடுவாரு. கரெக்ட். எனக்கு ஏன் சர்ப்ரைஸ்னா, குவிண்டன் டிக்காக லெஃப்ட் எடுத்திருந்தாங்கன்னா ஈஸியான செட்டரா. லெஃப்ட் வேற கேகேஆர்ல இருந்திருக்கான். தெரியல அவங்களுக்கு செட் ஆகல. நம்ம இருந்தப்பயும் அவ்வளவுதான் செட் ஆகல. இல்ல ஒரு சீசன் தான் வச்சிருந்தாங்க. லாஸ்ட் டைம் ஃபார்ம்ல இல்ல. சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆடல. மறுபடியும் அவனையும் எடுக்கணும். இல்ல நான் இப்ப எதுக்கு எடுத்து சொல்றேன்னா, ரச்சின் ரவீந்திரா பேஸ் பிரைஸ், டிம் சைஃபர்ட் பேஸ் பிரைஸ், ஃபின் ஆலன் பேஸ் பிரைஸ், 3 பேரையும் பேஸ் பிரைஸ்க்கு தான் ஒரு ஓபனர்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த 3ல எவனோ ஒருத்தனுக்கு பதிலா குவிண்டன் டிக்காக எடுத்து அவன் ஒர்க் ஆகலன்னா கூட தூக்கி போட்டுருக்கலாமே. மேனேஜ்மெண்டோட செட் ஆகலையே என்னமோ. ரீசன் இருக்கும்ல. தெரியல, நான் சொல்றேன், யோசிக்கிறேன். அதாவது குவிண்டன் டிக்கா எந்த டீம் மட்டும் இருந்தாலும் கரெக்ட் தான். ஆனா மும்பை எடுக்க விட்டாங்க பாரு, அதுதான் தப்பு. பேட்ஸ்மேன் வேணும்னா மனிஷ் பாண்டே இருக்காரு. மனிஷ் பாண்டே வந்து எப்படின்னா விக்கெட் ஒரு 4 விக்கெட் பவர் பிளேல போயிருச்சுனா தான் மனிஷ் பாண்டேயோட இல்ல இம்பாக்ட்ல வச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். நாலோட ஒண்ணா வச்சிருப்பாங்க இம்பாக்ட்ல, அவ்வளவுதான். இவங்களுக்கு தேவைன்னு வச்சுக்கவேன், மனிஷ் பாண்டி, அனுகுல் ராய் எல்லாம் ஃபீல்டிங் கூட இறக்கி விட்டு சப்ஸ்டியூட் இறக்கி விட்டுருவாங்க. ஏன்னா 2 பேர் நல்லா ஃபீல்டர்ஸ். திரிபாதி கூட நிப்பாட்டல. ஏன்னா திரிபாதி நல்லா ஃபீல்டரு. எனக்கு என்னமோ இவனுங்க பேக்கப் எல்லாம் ஃபீல்டிங் எடுத்த மாதிரி தான் இருக்கு. ஓபனர்ஸ் மட்டும் கிளிக் ஆயிட்டானுங்கன்னா இது பத்தி நம்ம இவ்வளவு பேச்சு பேசவே தேவையில்லை. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் சால்ட் அங்க ஆடுறப்ப யார் எக்ஸ்பெக்ட் பண்ணா? சால்ட் வந்துட்டு கப்பு ஜெயிக்கிற அளவுக்கு வந்துட்டு இம்பாக்ட் மேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பின்னாலன் சைபர்ட் ரெண்டுமே சேம் கேட்டகரி தானே, ஹிட் ஆர் மிஸ்.
அக்ரெசிவ் ஓப்பனர்ஸ். பத்திரானா, வருண் நரேன் 3 குட் பவுலர்ஸ் இருக்கானுங்க. வருண் நரேன், பத்திரானா. ராணாவும் ஓகே, ஃப்ரண்ட்லயும் போடுறான், இது பண்றான். அது போக வைபவ் பண்றான். டேஞ்சரஸ் 5 பேருமே ஒரு நல்ல பவுலிங், டேஞ்சரஸ் பவுலிங். பொட்டன்ட் பவுலிங் அட்டாக். பத்திரானாக்கு ஒரு ஓவர் இவன் கூட டெத்ல போடுவான். சுனில் நரேனோ அல்லது வருண் சக்கரவர்த்தியை கூட ஆப்போசிட்ல ஒரு ஓவர் கடத்துறானுங்க. வெறும் சென்னையில பவுலிங் டெத்தா சென்னையில ஆடும்போது அவன் தான் வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பவுலர் எல்லாமே இருந்தான். கூட 100 தான் இருந்தான், 100 ஸ்பின்னரு. ஸோ லிமிட்டட். ஒரு ஹை எண்ட் ஓவர் போயிடுச்சுன்னா அடுத்து ஒரு ஷட் டவுன் ஓவர் போடணும், டெத்து போடணும், அந்த மாதிரி போட்டு அடி வாங்கணும். ஆனா கேகேஆர்ல போனா டிஃபரெண்ட் மிக்ஸ் இல்ல, 3 பவுலர் போட்டு நிறுத்திடுவாங்க. டிஃபரெண்ட் மிக்ஸ், டிஃபரெண்ட் இது கொடுப்பான். பவுலிங் எனக்கு பவுலிங் வந்து ஓகே தான், நல்லா பயப்படக்கூடிய பவுலிங். அந்த ஓப்பனிங்கும் கேம்ரினுடைய ஆட்டம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா டாப் 4 போயிருவாங்க. இவனு இந்தியன் மிக்ஸ் வச்சிருக்காங்க. ரமன்தீப், அனுகுல் ராய் எல்லாம் ப்ரூவன் இந்தியன் டொமஸ்டிக்ல ப்ரூவன் கமாடிட்டிஸ். அவனுக்கு ஒழுங்கா விளையாண்டானுங்கன்னா செமையான டீம்.